நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. இது கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பூரிக்கு வந்து தண்ணியாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். உப்பு போடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. பாருங்க கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பருப்பு போட்டுக்கணும்னா கெட்டி ஆயிரும். நல்லா கொதிக்க பாருங்க. அந்த மசாலா வாசனைலாம் போயிடும். போனது தான் அது பக்கத்தில் நம்ம மாவு பிணைஞ்சிருங்க. நான் மைதா மாவில் தான் போடுவேன். நீங்கள் கோதுமை மாவில் போடுவோம் போட்டுக்குங்க. அது போய் நல்லா கொதிச்சிச்சு. உருளைக்கிழங்கு போடுங்க. உருளைக்கிழங்கு போட்டது குருமா ரெடி ஆயிடுச்சு. இங்கே மாவு பிணைஞ்சி வச்சாச்சு. அந்த மாவில் வந்து சோடா உப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சி வச்சுருங்க. இங்கே குருமா ரெடி. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு டிஃபன்.